விளவங்கோடு பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிதான் போட்டியிடும் என செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், விவரங்கள். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த விஜயதாரணி சமீபத்தில் பாஜகவில் இணைந்தார். இத்தோடு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலின் போது அங்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய நிலையில் காங்கிரசுக்கு நாடாளுமன்ற தொகுதியில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இன்னமும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத நிலை உள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது அடுத்த கட்டமாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்டு விஜயதாரணி வெற்றி பெற்றிருந்தார். இதே போல மீண்டும் யார் இங்கு போட்டி போட இருக்கிறார்? காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் கூட்டணியில் சீட்டு ஒதுக்கப்படுமா அல்லது திமுகவினரே யாரேனும் வேட்பாளர்களை நிறுத்துவார்களா என்ற கேள்வி எழுந்திருந்தது. இந்த நிலையில் தான் அதற்கு விடையளிக்கும் விதமாக செல்வ பெருந்தகை சத்தியமூர்த்தி பவனில் நமக்கு செய்தியாளர்கள் என்னை சந்தித்து பேசும்போது நான் இந்த கேள்வியை முன்வைத்தேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் யார் போட்டியிடப் போகிறார்கள்? அது திமுகவுக்கு ஒதுக்கப்பட இருக்கிறதா? நீங்கள் போட்டியிடப் போகிறீர்களா என்ற கேள்விக்கு அதில் சந்தேகமே இல்லை, அது எங்களுடைய தொகுதி, நாங்கள் யாரிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நிச்சயமாக அங்கு காங்கிரஸ் போட்டியிடும் என்று தெரிவித்திருந்தார். அதே போல இங்கு பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுமா அல்லது ஆண் வேட்பாளர் களமிறக்க என்ற கேள்விக்கு நிச்சயமாக பெண் வேட்பாளருக்கு பரிசீலனை செய்யப்படும். இது தொடர்பாக டெல்லிக்கு நாங்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறோம். டெல்லியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர் விரைவில் அறிவிக்க இருக்கிறார் என்று அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு புதுச்சேரியை சேர்த்து 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இன்னும் 2 நாட்கள்ல அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக டெல்லியில் அனைத்து மாநில தலைவர்களோடு நிர்வாகிகளோடு ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக இந்த வேட்பாளர் பட்டியல் டெல்லியிலிருந்து வெளியிடப்படும். தமிழகத்திலிருந்து வேட்பாளர்கள் தேர்வு செய்து டெல்லிக்கு அனுப்பப்பட்டாயிற்று என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.